இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அவனை கையும் கொள்ளுமா பிடிச்சி போலீஸ்ல மாட்டி விட ஏதாவது வழி இருக்கா? ஈசிஆர்ல ஒரு காட்டேஜ் இருக்கு, அங்கேதான் அவனோட டீலிங் எல்லாம் பண்றான். அந்த லொகேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கேதான் சரக்கு மாத்துறாங்க. நாளைக்கு தான் வியாழக்கிழமை. நாளைக்கு அங்க போனீங்கன்னா அவனை கையும் கொழுவுமா பிடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? நீங்க அவனை போலீஸ்ல மாட்டி விட்டீங்கன்னா அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. சரிங்க சார், நாங்க வரோம். உங்க தங்கச்சி வாழ்க்கைய எப்படியாவது அவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. மகிழ்ச்சி. ஹலோ ஹலோ கதிர், நான் சௌமியா பேசுறேன். சொல்லு சௌமியா. கதிர், நான் இன்னைக்கு உன்னை கண்டிப்பா பார்த்தாகணும். நான் இன்னைக்கு நைட் எங்க வீட்டு மொட்டை மாடியில வெயிட் பண்ணுவேன், நீ வந்துரு. நான் எப்படி சௌமியா வர முடியும்? லவ் பண்ணும்போது மட்டும் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்த, இப்ப மட்டும் எப்படி பார்க்க முடியும்னு கேக்குற? அந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வேற. உன்னை இப்ப எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சௌமியா. நான் இப்ப வந்தா கண்டிப்பா பிரச்சனையான சௌமியா. அதெல்லாம் எனக்கு தெரியாது கதிர், நான் இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். என்ன பேபி, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா விட்டுக்கண்டா? ஆமாங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் டெய்லி வீட்டுக்கு சீக்கிரம் தான் வருவேன். சீக்கிரம் வந்தா மட்டும் என்ன, என் கூட ரொமான்ஸா பண்ணிட போறேன். லேப்டாப் முன்னாலதான் உட்கார்ந்து இருக்க போறேன். அது எஸ், இதே மாதிரி தான். நீங்க தனியா பேசிட்டுருங்க, நான் ரூம் போறேன். ஓகே, பாய். அவ்வளவு அது என்னது கையில பார்சல்? பாத்துட்டீங்களா? இதா சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? ஆனா அது என்னன்னு இப்ப சொல்ல மாட்டேன். நான் இப்ப ரூம் போவேன், ஆனா நீங்க இங்கே இருக்கணும், புரியுதா? மேல சின்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க ரூமுக்கு வந்தீங்கன்னா என்ன சஸ்பென்ஸ்னு உங்களுக்கே தெரியும். என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால அவ்வளவு நேரம்லாம் இருக்க முடியாது. என்னன்னு நீ இப்பவே சொல்லிட்டு போ. சான்ஸே இல்லைங்க. சஸ்பென்ஸ்னா அது சஸ்பென்ஸ் தான். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ஜாஸ்மினோட ஸ்மெல்லே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். குட் குட் ஜாஸ்மின். இப்ப நம்ம தூணும். ஓகே, முதல்ல ஜாஸ்மின். லலலலலலலலலல லலலலலலலலல லலலலலலலலல லலல லலலலலலலலல லலலலலலலலல. இப்ப ரோஸ் அப்படியே போடணும். எதுவா இருந்தாலும் ஒண்ணு இங்கே வச்சு சொல்லிருக்கலாம், இல்ல என்னையும் கூடவே கூட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் அம்பல் பேபி இது ரெண்டையுமே செய்யல? அப்படி என்ன சஸ்பென்ஸா இருக்கும்? இது மேலயும் நம்மளால பொறுமையாலாம் இருக்க முடியாது. நம்மளே போய் பாத்துற வேண்டியதான். வரேன் இரு. என்ன
இன்னும் பிரபு வரலையா? ஆ அவரு இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டாரு. ரூம்ல இருக்கிறாரு. ஆ? அவர் ரூம்ல இருக்காங்கற, நீ ஏன் ஹால்ல இருக்க? என்னடி நடக்குது? மறுபடியும் சண்டை போட்டுட்டியா? ஏன் 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 அப்படி ஆ? நான் இப்போ வேற லெவல்ல சந்தோஷமா இருக்கிறேன். சண்டையான்னு கேட்டு இருக்கிறீங்க? ஆ, அப்படியா? இந்த சந்தோஷத்துக்கு காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? போங்க அத்தை. எனக்கு வைக்கவா இருக்கு. ஓ, வெக்கமா வருதா? அப்போ ஏதோ பெரிய விசேஷமா தான் இருக்கும் போல. ம்? அத்தை அவர்தான் கால் பண்றாரு, இருங்க. ஓ, ம். சொல்லுங்க. சஸ்பென்ஸ ஓபன் பண்ற டைம் வந்துருச்சு. எல்லா செட்டப்பும் பெர்ஃபெக்ட்டா ரெடியா கண்ணு மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வரலாம். ம், ஏங்க வாங்க வாங்க, வந்து அந்த விளக்கேத்துங்க. வாங்க. விளக்கேத்துங்க. விளக்கேத்தவா? புதுசா இது. ஓ, லைட் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு வெளிச்சத்துல. ஐயோ ராணி அவள் இவனுக்கு பேர் ரொமான்ஸ் வராதுன்னு நினைச்சிட்டேனே. ஏங்க ஆ? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து விளக்கேத்துங்க. ஆ, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. என்ன ஒரு அவசரம் என் அமுல் பேபிக்கு. இத்தனை நாளா இந்த அவசரத்தை காட்டாம என்னதான் பண்ணியோ. ஏங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? டைம் ஆகுது. வாங்க. ஒண்ணுல விளக்கேத்துங்க. சூப்பர். குட். விளக்கு கீழே போடாம வைக்கணும். என்ன பண்றாங்க? பர்ஃபெக்ட். என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க. கீழையா? கீழே தாங்க, உட்காருங்க. ஆக்சுவலி பெட் மேல சில பேர் பண்ணுவாங்க, அது தப்புங்க. அது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஆக்சுவலா தரையில் தாங்க பண்ணணும். உட்காருங்க. என்னங்க உட்கார சொன்னா நேத்து கல்யாணம் ஆன பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? இதோ பாருங்க, இந்த வலது கால தூக்கி இடது கால மேலையும், இந்த இடது கால தூக்கி வலது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தூக்கி வைங்க, இப்படி வைங்க. நாம இப்போ என்ன பண்ண போறோம்? யோகா.